அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? அமைதியா உம்முன்னு இருந்துகிட்டு இந்த செந்தில் பாலாஜி என்னென்ன வேலைலாம் பார்த்திருக்காரு. இந்த கரூர் கூட்ட நெரிசல் அந்த சம்பவம் இருக்குல்ல, அதுல கூட இப்படிதான் பார்த்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 50 நாளா இந்த தாவேகா ஆட்சி அமைச்சர்ல இருந்து இந்த தாவேகா ஆட்சியை கவிழ்க்க என்னென்ன வேலைலாம் பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் செந்தில் பாலாஜி, தம்பி அசோக் குமார், அந்த கரூர் கேங் எல்லாம் சேர்ந்து ராப்பகலா தூக்கம் இல்லாம பார்த்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு செந்தில் பாலாஜி டீமுக்கும் தாவேகா எம்எல்ஏவுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா இருந்த நபரை கைது செஞ்சாங்க. அதை வச்சுதான் இப்ப இவ்வளவு விஷயம் வெளியில வந்திருக்கு. அவர் யார் அப்படின்னா ஐபிடிஎஸ் திருநாக்கரசு. சோ அவரை பத்தின சில முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு வைங்களேன். ஏன் அப்படின்னா அந்த நபரை எனக்கு நல்லா தெரியும். எப்படிப்பா உனக்கு ஏதாவது லிங்க் இருக்கு ஐபிடிஎஸ் திருநாக்கரசு கூட அப்படின்னா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு 20ல இருந்து 30 இன்டர்வியூ வரைக்கும் நான் ஐபிடிஎஸ் திருநாகரசு அவங்கள எடுத்திருக்கேன். இது இல்லாம பர்சனலாவும் எனக்கு பழக்கம் அப்படின்னு வைங்களேன். எந்த அளவுக்கு அப்படின்னா 2024ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டைமுக்கு முன்னாடி ஐபிடிஎஸ் திருநாகரசு அவங்க வந்து சேனல் 5 தமிழ் அப்படின்னு நினைக்கிறேன். சேனல் பேர் எனக்கு மறந்துருச்சு. இத மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன், சென்னையில பில்டிங்லாம் பார்த்துட்டேன், நீ வந்து சேனலை லீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பட் நான் அந்த நேரத்துல போகல. ஏன் போகல அப்படின்னா திருநாகரசு அவர்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு தான் வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பட் எனக்கு 2024லே தெரிஞ்சதுனால இது எங்கேயோ போய் முட்டு சந்தில நிக்க போற ஒரு நபர் தான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே விலகிட்டேன். அவரு எதை மாதிரியான ஆள் அப்படின்னா 2024 தேர்தலில் அவர் கூட எனக்கு டச்ல இருந்ததுனால அவர் எதை மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா 2024ல அண்ணாமலை டீம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய பிரசிடென்ட், அதாவது பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தாங்கல்ல அந்த டைம் அது. ஸோ அப்போ அவங்க பண்ண வேலை என்ன அப்படின்னா அண்ணாமலை டீம் கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க. என்ன அப்ரோச் பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்லாம் டேபிள்ல நிறைய அது இதுன்னு ஒர்க்லாம் பண்ணி இதை மாதிரி நாங்க வந்து அண்ணாமலை ஜெயிப்பார், அண்ணாமலை தான் எங்க ஹீரோ இப்படிலாம் சொல்றோம், இப்படிலாம் நாங்க மீடியாவில் பேசுறோம். இது இல்லாம நாங்க ஐபிடிஎஸ் சர்வேன்னு ஒண்ணு வெளியிடுவோம், அதையும் அண்ணாமலைக்கு சாதகமா பிஜேபிக்கு சாதகமா வெளியிடுறோம், எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க, இவ்வளவு பேரம் எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநாகரசு சைட்ல இருந்து அவங்க டீம் வந்து பேசுவாங்க. அண்ணாமலை டீம் ஒத்துக்கலையா, உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா அண்ணாமலையவும் அவங்க டீமவும் இவங்க ஒரு ஆளே கிடையாதுங்க, இவங்க எல்லாம் சும்மாங்க, இவரு பேரம் பேசுவாரு, எனக்கு வேணாம்ப்பா நாங்க நேரடியா ஜெயிச்சுக்கிறோம்னு யாராவது சொல்லிட்டா கூட உடனே இவரு அவங்கள புடிச்சுக்கிட்டு அவங்க யாரு தெரியுமா, அவங்க எவ்வளவு மட்டமானவங்க தெரியுமா அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலையை பாராட்டி பேசியிருப்பாரு. அடுத்த மூணாவது நாள் அண்ணாமலையை கழுவி ஊத்துவாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு திமுகவுக்கு ஆதரவா ஒரு 3 நாள் பேசுவாரு. 5வது நாள் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஆதரவா பேசுவாரு. சோ இத மாதிரி ஒரு சரியான முடிவை எடுக்காம யாராவது காசு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உடனே அவங்களுக்காக கூவாரு. அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டா உடனே அவருடைய ஸ்டாண்ட மாத்திக்கிட்டு இந்த பக்கம் கூவாரு. இப்படி இருந்துட்டு இருந்த திருநாகரசு தான் இப்ப வந்து இந்த தாவேகா எம்எல்ஏவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில வந்து அந்த மீடியேட்டரா இருந்து நான் இதை முடிச்சு கொடுக்குறேன், தாவேகா ஆட்சியை கவிழ்க்க நான் செந்தில் பாலாஜி டீமுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியேட்டர் வேலை பார்த்தா இங்க வந்து இவங்க சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு 500 கோடி மாறுது அப்படின்னா இவருக்கு ஒரு 5 கோடி 10 கோடி கிடைச்சா கூட லாபம் தானே. சோ அந்த வேலையை தான் இந்த திருநாகரசு பார்த்துட்டு இருந்திருக்காரு. 2024லயே அவருடைய மைண்ட் செட் என்ன, எதை மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இப்போ அவர் கைது செய்யப்பட்டதுல எந்த ஒரு ஷாக்கும் கிடையாது. சரிப்பா, எல்லாரும் சொன்னோம், நான் சொன்னேன், எல்லாருமே சொன்னாங்க, நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். ஏன் எனக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு ஐபிடிஎஸ் திருநாகரசு அவங்க டீம்ல வந்து ஆள் இருந்தாங்க, இத மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், தாவேகா ஆட்சியை கவிழ்க்க திட்டம் போடுறாங்க, 20 எம்எல்ஏவை விலைக்கு வாங்குறதுக்கு இங்க பேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இல்லாம மத்த மீடியாக்களும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எப்படி இது எக்ஸ்போஸ் ஆச்சு, இப்போ எப்படி இது வெளியில தெரிய வந்தது அப்படின்னா அந்த சினாரியோஸை சொல்லிடுறேன். தாவேகா எம்எல்ஏக்கள் நிறைய பேர்கிட்ட பேரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுல பர்டிகுலரா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அப்படிங்கிற எம்எல்ஏ கிட்ட இந்த ஐபிடிஎஸ் திருநாகரசு வந்து பேரம் பேசியிருக்காரு. 35 கோடி வரைக்குங்க. ஒரு எம்எல்ஏ தாவேகாவுக்கு எதிராக மாறுறதுக்கு, தாவேகாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில வாக்களிக்கிறதுக்கு 35 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. இளையராஜா உண்மையாலும் தாவேகா பக்தரா, விஜய் பக்தரா என்னமோ தெரியல. 35 கோடினா நிறைய எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு இது போதுண்டா, இது வாழ்க்கை செட்டில்டா அப்படின்னு போயிடுவாங்க. பட் இளையராஜா அப்படி பண்ணல, முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்லயே நின்றுக்காரு. ஏன்பா இளையராஜாவை டைரக்டா கான்டாக்ட் பண்ணாங்க மத்த எம்எல்ஏனா எல்லார்கிட்டையும் நடந்தது. பட் இந்த அப்ரோச் ரொம்ப ஹெவியா போயிருக்கு அப்படின்னா இளையராஜா கிட்ட போயிருக்கு. ஒருவேளை லிங்க் எங்க கிடைக்குதோ அந்த எம்எல்ஏவை தானே அப்ரோச் பண்ணுவாங்க. சோ அத மாதிரி இளையராஜா கிட்ட போயிருக்காங்க. அவர் முடியாதுன்னு சொன்னதும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திருநாகரசு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, நான் தான் சொல்றேன்ல,
பணத்தை வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே. ஏன்னா செந்தில் பாலாஜிட்ட இருந்து பணம் வாங்கி இளையராஜா கொடுத்தாரு தானே இவரு திங்க முடியும். சோ அதனால இளையராஜா டீமை வந்து இளையராஜா அவங்கள வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. மிரட்ட ஆரம்பிச்ச உடனே அவங்க ரூலிங் கவர்மெண்ட்ல எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நபர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 29ஆம் தேதி ஜூன் 29ஆம் தேதி போயிட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்குறாரு தமிழ்நாடு காவல்துறை கிட்ட. இந்த மாதிரி திருநாகரசு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளா பேரம் பேசிட்டு இருக்காருங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளையராஜா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் காவல்துறைக்கு தெரிய வருது, தாவேகாவுக்கு தெரிய வருது. நம்ம ஐபிடிஎஸ் திருநாகரசு அவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்றாங்க. சோ கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விசாரணைக்கு போனா என்னதான் நீ ஐபிடிஎஸ் என்னதான் கதை விட்டுட்டு இருந்தாலும் விசாரணைக்கு போனா கிடுக்குப்பிடி விசாரணை இருக்கும்ல, 4 போலீஸ் மிரட்டினாங்கன்னா நீ பயப்படுவல்ல. சோ பயந்ததுக்கு அப்புறம் திருநாகரசு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் இந்த எம்எல்ஏ கிட்ட எல்லாம் பேசுறேங்க, இதுதாங்க ஒரு டீம். இவர் மட்டும் தனியா பேசிருக்க மாட்டார்ல, இவர் ஒரு டீமை செட் பண்ணிட்டு ஒரு பந்தாவா ஒரு கார்ல சுத்திக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய நபர் தான். சோ அப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருப்பாங்கல்ல. அதே மாதிரி செந்தில் பாலாஜி டீம்ல இருந்து பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா செந்தில் பாலாஜா நேரா பேசுவாரு. செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் பேசியிருக்காரு. இது இல்லாம சக்தி மெஸ்ஸோட ஓனர் கார்த்திக், கரூர்ல சக்தி மெஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். ஆல்ரெடி இடி ரயில நடந்த இடம். 2023ல செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார்ல, அப்பவே இந்த சக்தி மெஸ் கார்த்திகோட பேர்லாம் அடிபட்டது. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர். சோ இவங்க இந்த பக்கம் வந்து செந்தில் பாலாஜி மேல இருந்தாலும் அசோக் குமார், இந்த சக்தி மெஸ்ஸோட ஓனர் கார்த்திக் இவங்க பேசியிருக்காங்க. இந்த பக்கம் ஐபிடிஎஸ் திருநாகரசு, இது இல்லாம சென்னையில இருந்து நரேஷ், இன்னொருத்தவன் பேர் வந்து தியாகராஜா அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவங்க இந்த டீம் எல்லாம் பேசியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவங்க டீம் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு காவல்துறையே சொல்லிட்டாங்க. யாரும் நீங்க நாம சொல்ல தேவையில்ல, காவல்துறையே சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி டீம் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜி டீம்னா செந்தில் பாலாஜி விலக்கிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. செந்தில் பாலாஜி தான் மெயின் புள்ளி, அவர் தானே பணம் போடுற முதலாளி, அவர் தானே. சோ செந்தில் பாலாஜி டீம் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு காவல்துறையே சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி டீம் செஞ்சாங்க அப்படின்னா ஸ்டாலின் சொல்லாமலா செஞ்சிருப்பாங்க, உதயநிதி சொல்லாமலா செஞ்சிருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து நீ என்ன வேணாலும் செய்ப்பா, கரூர் சம்பவத்துல செஞ்சல அது மாதிரி என்ன வேணாலும் செய்ய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லாமலா செஞ்சிருப்பாங்க. 6 மாசம் வரைக்கும் தாவேக்கு ஆட்சியை நாங்க விமர்சிக்கவே மாட்டோம், புதுசா வந்திருக்காங்க சோ ஓடட்டும் ஓட விட்டு பார்ப்போம் அப்படின்னு வெளியில நல்லவன் வேஷம் போடுறது. ஆனா உள்ள ஆட்சியை கவிழ்க்க என்னென்ன வேலைலாம் பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டு எம்.கே. ஸ்டாலினும் இருந்திருக்காரு, உதயநிதியும் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இதுல நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. திமுக ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்த்திருக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு விஜய் வந்து சிஎம் ஆனத முதல்வரானத திமுகவால ஏத்துக்கவே முடியல. அது வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை வேற. உதயநிதி விஜய் உங்களுடைய கிளாஷ் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அது வந்து உதயநிதிக்கு ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை. போய் சட்டமன்றத்துல விஜய்க்கு முன்னாடி கை கட்டி அமைதியா உட்கார்றது, விஜய் பேசுறப்ப வெளில எஞ்சி போறதெல்லாம் உதயநிதியால ஏத்துக்க முடியல. ஏன்னா தாத்தாவே பெரிய கொம்பாச்சா, அப்புறம் அப்பா சிஎம், இவரும் அப்படி அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால எப்படி நான் வந்து விஜய் முன்னாடி போய் உட்காருவேன் அப்படின்னு அந்த விஜயை ஏத்துக்க முடியாம அந்த புலம்பி அந்த வைத்தறிச்சல்ல அந்த வன்மத்துல இவங்க எப்படியாவது தாவேக்கு ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சப்போ நாம தானே திரும்ப ஆட்சிக்கு வர போறோம், திராவிட மாடல் 2.0 தானே திரும்ப ஆட்சிக்கு வரப்போகுது. சோ நாம என்ன கொள்ள வேணாலும் அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அறநிலைத்துறையிலேருந்து எல்லா துறையிலையும் ஆளுக்கு என்னென்ன பண்ணி வைக்க முடியுமோ, அதாவது அடுத்த 5 வருஷமும் நாம தான் அதுக்கும் சேர்த்து எப்படி ஸ்கேம் பண்றதுன்னு போன 5 வருஷத்துலயே நிறைய திட்டங்களை போட்டு பல ஆயிரம் கோடிக்கு பிளான் போட்டு வச்சுட்டாங்க. சோ இப்போ ஆட்சி மாற்றம் வந்த உடனே அதெல்லாம் தாவேக்கா தோண்டி எடுக்கிறாங்களா, இவங்க கொண்டு வந்த டெண்டரு எல்லாத்தையுமே ரத்து பண்றாங்களா, அது இல்லாம இவங்க மின்சாரத்துறையில என்ன ஸ்கேம் பண்ணிருக்காங்க, போக்குவரத்து துறையில என்ன ஸ்கேம் பண்ணிருக்காங்க, அறநிலைத்துறையில என்ன ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறாங்களா, உடனே வயிற்றுல புளிய கரைக்கும்ல. அதுவும் செந்தில் பாலாஜிக்கு ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, ஆல்ரெடி ஒரு நெஞ்சு வெளியே பார்த்துட்டாரு, ஆல்ரெடி ஒரு ஸ்டண்ட் எல்லாம் வச்சுட்டாங்க காவேரி மருத்துவமனையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கம்பி என்னது உள்ள என்னமோ தின்னுட்டு ஒரு 450 நாள் உள்ள கடந்த அந்த பயம்லாம் வரும்ல. சோ அந்த பயத்துல ஒண்ணு விஜய் அவர்கள் சிஎம் ஆனதை ஏத்துக்க முடியல, இன்னொன்னு இவங்க ஆட்சி தொடர்ந்தது அப்படின்னா நம்மள நோண்டி நொங்கு எடுத்து எத்தனை முன்னாள் அமைச்சரை உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு தெரியாததுனால எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தில் பாலாஜி டீமை மட்டும் இங்க சொல்ல நான் விரும்பல. நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியாம இது நடந்திருக்காது, உதயநிதிக்கு தெரியாமலும் இது நடந்திருக்காது, ஏவா வேலுக்கு தெரியாமலும் ஏவா வேலு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லாமலும் இது நடந்திருக்காது. சோ ஒட்டு மொத்தமா திமுக சேர்ந்து தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க
ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் இந்த 50 நாளா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மக்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இந்த தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க திமுக வெளியில வந்து தாவேக்காவை விமர்சிக்கவே மாட்டான் 6 மாசம்னு சொல்லிட்டு இந்த 50 நாளா ஒப்பாரி வைக்காத குறையா என்னென்ன வேலை, எத்தனாயிரம் கோடி, ஒரு எம்எல்ஏக்கே 35 கோடி கிட்ட பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏ லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. அவ்வளவு பேர் கிட்ட பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னா 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணா கூட பரவாயில்ல. அவங்க 10,000 கோடி கூட பண்ணலாம் வச்சிருக்காங்க. சோ 2000 கோடி செலவு பண்ணா கூட பரவாயில்ல. தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு ஒத்த கால்ல 50 நாளா இந்த திமுக நின்றுருக்காங்க. சோ இந்த நேரத்துல நாம தமிழ்நாடு காவல்துறைக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜ இந்த வழக்குல கூட இதுல கூட கைது பண்ணலன்னா எப்ப வேற எதுல கைது பண்ணுவீங்க, எப்ப கைது பண்ணுவீங்க? இந்த அசோக் குமார இந்த விஷயத்துல கூட கைது பண்ணல அப்படின்னா வேற எந்த விஷயத்துல கைது பண்ணுவீங்க?